இந்த இயேசு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்கள் யாவரையும் அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு பாட்டை பாட விரும்புகிறேன். ரொம்ப பழைய பாட்டு தான். ஓகே, ரொம்ப பழைய பாட்டு தான். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். புதுசாக வந்தவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும், நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இயேசு எதுக்குங்க வந்தார்? இல்லை, எதுக்கு இயேசு பிறக்கணும்? எதுக்கு வந்தார்? யாரை தேடி வந்தார்? அவர் பிறந்ததுனால என்ன பிரயோஜனம்? அப்படின்லாம் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், தெரியாமல் இருக்கலாம். இந்த பாட்டில் அதற்கான பதிலை நீங்கள் கேட்கலாம். டி மேஜர். நான் முதல்ல பாடுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து எங்கள் கையை பாட்டு தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. தெரியாதவங்க புதுசாக வந்திருக்கிறவங்க கொஞ்சம் கையை தட்டி என்னை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஓகே. பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரை, மனிதரை மீட்காவே பரலோகம் திறக்காவே சிலுவையை சுமந்தாரையா. ஏன் வந்தார் தெரியுமா? பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்காவே பரலோகம் திறக்காவே சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இயேசு என்ன கேட்கிறாரு? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தெரியுங்களா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு எதுக்கு வந்தாரு? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. நிறைய பேர் வெளியில சொல்லிட்டு திரியறாங்க, இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தார். இல்ல, பைபிள்ல எங்கேயுமே போடல. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக, என்னுடைய சாபத்தை மாற்றுவதற்காக கடவுள் மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. ஆமா, மனிதனை மீட்க, பரலோகத்தில் சேர்க்க, அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு வேற எந்த சந்தேகமும் வேண்டாம். புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், இயேசு எதுக்குங்க வந்தார்? இயேசு உங்களை தேடி தாங்க வந்தார். உங்க பாவத்தை மாத்த, உங்க சாபத்தை மாத்த, உங்களுடைய கஷ்டத்தை மாத்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். முதல் சரணத்துல நம்ம பாடுறோம், அவர் என்ன கேட்கிறாரு? உலகத்துல எந்த தெய்வத்தையும் பார்க்க போனோம்னா சும்மா போக முடியாது. கரெக்டுங்களா? எந்த தெய்வத்தையும் பார்க்கறதுக்கு சும்மா வெறுங்கை வீசிட்டு போக முடியாது. ஆனா ஒரே ஒரு தெய்வம், உன்னோட எதுவும் வேண்டாம், உன்னோட பணம் வேண்டாம், உன்னுடைய பொருள் வேண்டாம், அட்லீஸ்ட் முடியவாது கொடுக்கணும். சில தெய்வங்களுக்கு இல்ல, நம்முடைய வேண்டுதல் எதுக்குங்க? கடவுளுக்கு வேண்டுதல்ங்க. கடவுள் அதெல்லாம் கேட்கறது இல்லை. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் நான் என்னுடைய இருதயம். உன் இருதயத்துல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பா, உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன் பிரச்சனை மாறணும், உன் கண்ணீர் மாறணும், உன்னை பரலோகத்தில் கொண்டு போகணும், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். அவர் கேட்கறதெல்லாம் இந்த சின்ன இருதயம். எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு இதை மட்டும் கையை தட்டி பாட போகிறோம். பாட்டு தெரியாட்டினாலும் இல்லை, பாடும்போது கையை தட்டுங்க. பாடுறதுக்கு முன்னாடி கையை தட்டுனா போதும், நிப்பாட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, பாட்டு தெரியலனாலும் எந்தன் இயேசுவே, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் இயேசு, யார் வேணா அவரை கூப்பிடலாம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவங்க தான் இயேசுவை கூப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சொந்தமான தெய்வம் அல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். அதனால யாரெல்லாம் இயேசுன்னு கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் இயேசு ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து இப்ப சொல்லுங்களேன். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. மறுபடியும் பாடலாமா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நீங்க பாடுங்க. எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அவர் கேட்கறதெல்லாம் நம்முடைய இருதயம்தான். ஆமென். ஓகே, உங்களோட கொஞ்ச நேரம் நான் பேச போறேன். நீங்க பயந்துடாதீங்க. புதுசாக வந்தவங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ஐயோ பிரசங்கம் பண்ணிடுவாங்களோ, அதெல்லாம் நான் பண்ண வரல. கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுங்களா? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். உங்களோட இந்த 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, 11 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி,
உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். பேசட்டுங்களா? ஓகே, நன்றி. ஆனால் நீங்கள் பக்கத்தில் பேசக்கூடாதுன்றதுக்காக இதை சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க சார், நாங்கள் பக்கத்தில். அப்புறம் அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நாளைக்கு காலையில் என்ன பண்டிகைங்க நமக்கு? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தான் நமக்கு ஞாபகம் வருது என்னது? கிஃப்ட்டு, அப்புறம் கேக்கு. யார் சொன்னது? கரெக்டாக சொன்னாங்க, கேக்கு. கிறிஸ்மஸ்னால் ஞாபகம் வர்றது கேக்கு. என்ன கேக்கு? ப்ளம் கேக்கு. கிறிஸ்மஸ்னாலே ஆமாம். அப்போது உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா கேக்கு, கிறிஸ்மஸ் மரம், அப்புறம் பிரியாணி மத்தியானம். அதை மறந்துட்டுமே. ஆமாம், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு லைட்லாம் போட்டு, கலர் கலர் லைட்லாம் போட்டு, பலூன்லாம் கட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னா சாண்டா கிளாஸ் டான்ஸ் ஆடுவார். ஓகே, அந்த கிறிஸ்மஸை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரே ஒரு பண்டிகை மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலும் எல்லாரும் பொதுவாக கொண்டாடுகிற ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ். தெரியுங்களா? யாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம். துபாயிலெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போன வருஷம் இந்நேரம் நான் அங்கே துபாயில் இருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே ஷாப்பிங் மால் போனாலும் பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, பெரிய பெரிய அழகழகா சாண்டா கிளாஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு. எங்கெங்க? துபாயில். அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, என்னையா கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடுறீங்களே அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் பொதுவான பண்டிகை. ஏன்னா கிறிஸ்துவும் எல்லாருக்கும் பொதுவான கடவுள். அல்லேலூயா. சரி, ஓகே. ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ. ஓகே, கவனிங்க. கிறிஸ்மஸ் பண்டிகைன்றது எல்லாருக்கும் பொதுவான பண்டிகை. ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்காக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் எல்லாரும் என்னன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருக்கும் ஆசை சாண்டா கிளாஸ் வரணும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும். யாருமே அதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், என் வீட்டு பக்கத்துலலாம் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, சார் கேட்க மறந்துடாதீங்க, 25ஆம் தேதி கேட்க மறந்துடாதீங்க. கடைக்கு போனால் சொல்கிறாங்க, சார் 25ஆம் தேதி கேட்க மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிட்டிங்களா? உங்கள் ஸ்டார் கட்டலையே, நான் பார்க்கவே இல்லையே. அப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானவர். இல்லை, கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர். உங்களுக்கும் சொந்தமானவர், எனக்கும் சொந்தமானவர். ரெண்டாவது, கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். இல்லை, கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் பொதுவான பண்டிகை. ஏன் அப்படின்னா, பைபிள்ல இருந்து உங்களுக்கு 2 வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் மறுபடியும் தொடர்ந்து பேசுகிறேன். பைபிளில் யோவான் அப்படின்ற ஒரு சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆவது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறாங்க. இங்கே நம்ம நினச்சிக்கிறோம் பைபிள் யாரோட புஸ்தகம், பைபிள் யாரோட பக்தி நூல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கிறிஸ்தவங்களோட ஹோலி பைபிள். இது கிறிஸ்தவங்களுக்கு சொந்தமானது. இல்லை, இது கிறிஸ்தவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. யார் வேணால் இதை திறந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. யார் வேணால் அதை திறந்து இதில் இருக்கிறத வாசிக்கலாம், யார் வேணால் அதை தொடலாம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு புஸ்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம், கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை. இங்கே சொல்லியிருக்கு, உலகத்தில் வந்து அங்கே கிறிஸ்தவங்களன்னு போடலை. சிலவங்க சொல்கிறாங்க அவர் யூதர்களுடைய தெய்வம், இஸ்ரவேலில் பிறந்தார் அதனால யூதர்களுக்கு தெய்வம். இல்லை, எந்த மனுஷனையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராக இருந்தாலும், இந்தியாவில் பிறந்திருந்தாலும், பாகிஸ்தானில் பிறந்திருந்தாலும், இலங்கையில் பிறந்திருந்தாலும், அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும், இஸ்ரவேலில் பிறந்திருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
அப்போ இயேசு பிறந்தப்போ ஒரு காரியத்தை சொன்னாங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 15வது வசனம் 4:15. இருளில் நான் வாசிக்கிறேமா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்போ அப்படின்னா இயேசு பிறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சா? இருட்டில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது சொன்னேன், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் 2 சக்திகள் உண்டு. ஒன்று நல்ல சக்தி, இன்னொன்று என்ன சொல்லுவோம்? தீய சக்தி. ஒன்று இருட்டு, இன்னொன்று வெளிச்சம். எல்லாருக்கும் ஆசை வெளிச்சத்தில் இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? யாராவது இருட்டில் இருக்க விரும்புவீங்களா? ஏங்க எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வேண்டாங்க, லைட் வேண்டாங்க, லைட்லாம் உடச்சிருங்க, நாங்கள் இருட்டிலேயே இருந்துக்கிறோன்னு சொல்லுவோமா? சென்னையில் மழை பெஞ்சு எத்தனை நாள் கரண்ட் கட் ஆயிடுச்சு? 4 நாள். எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், கரண்ட் இல்லாமல். எப்பா ஒரு குண்டு பல்பாவது போடுங்கப்பா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இருட்டில் இருக்கிறது யாருக்கும் இஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் வெளிச்சத்தில் இருக்கணும். என் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை அதுதான். யாருக்காவது கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறோமா? இல்லை, என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கும் கஷ்டப்படுறது இஷ்டம் இல்லை. அப்போது இருள் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இருள் அப்படின்னா என்ன சொல்லுங்க. இருட்டுனா என்ன? இருட்டுனா கருப்பாக இருக்கும். இருட்டுனா என்னன்னு சொல்லுங்களேன். யாராவது சொல்லுங்க. டேய் தம்பிங்களா, இருட்டுனா என்ன? அதையும் நீங்களே சொல்லியிருக்கணே. சரி, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தா என்ன கொடுக்கலான்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். ஒளி இல்லாத இடம் தான் இருட்டு. சரிங்களா? எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே என்னவா இருக்கும்? இருட்டு இருக்கும். பகலில் உதிக்கிற சூரியன் உதிக்கலான்னு அந்த எப்படி இருக்கும்? நம்ம சொல்லுவோம், என்னப்பா 6 மணிக்கே சூரியன் வந்துருமே, இன்னும் வரலை, இருட்டாக இருக்குது. சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா, 7 மணி ஆச்சுன்னா எப்படி மாறிடும்? இருட்டாயிடுச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், ஒளி இல்லாத இடம். அப்போ என்ன பண்ணணும்? லைட்டை போடுங்க. இதுதான் இருள். எந்த இடத்துல ஒளி இல்லையோ அதுதான் இருள். யாருடைய வாழ்க்கையில மெய்யான ஒளியாகிய இயேசு இல்லையோ அதுதான் இருள். அப்போ இந்த இருள் என்ன செய்யும்? வீட்டில் சாப்பிட்றோம் 8 மணிக்கு, நம்ம ஃபேமிலி, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போல்லாம் தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்களான்னு தெரியல. எல்லார் வீட்லேயும் டைனிங் டேபிள் வந்துருச்சு. தரையில் உட்காந்து நடுவில் சாப்பாடு குழம்பு எல்லாம் வச்சு சுற்றி உட்காந்து சாப்பிடுவோம். கரெக்டாக சாப்பிடும் போது கரண்ட் போயிடும். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கரண்ட் போனோன்னே எல்லா வீட்லேயும் அம்மா சொல்லுவாங்க, முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? இல்லை 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 நீங்கள் கரெக்ட். இல்லை இல்லை, யாரும் சாப்பிடாதீங்க, யாரும் நகராதீங்க. டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா வீடா இருட்டாயிடும். உடனே அம்மா சொல்ல, டேய் யாரும் நகர்ந்துடாதீங்க, நான் மெழுகுவத்தி ஏற்றுற வரைக்கும் யாரும் நகர்ந்துடாதீங்க. ஏன்னா இருட்டில் நாம் எந்திரிச்சோன்னா அடுத்த காலம் எங்கே வைப்போம்? சாப்பாட்டுக்குள்ள தான் வைப்போம். ஏன்? இருட்டு என்ன சரியா நடத்தாது. நான் எங்கே கால் வைக்கிறேன், எங்கே போகிறேன், எங்கே கை வைக்கிறேன். இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, சாப்பாட்டு தட்டில் தான் கை வைக்கிறேன்னா இல்லை பக்கத்து தட்டில் கை வைக்கிறேன்னா? எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும் போது கரண்ட் போச்சுன்னா என் தங்கச்சி கத்திடுவா. ஏன்னா பக்கத்தில் தட்டில் இருக்கிற முட்டை என் தட்டுக்கு வந்துடும் கரண்ட் வந்தோடனே. இருட்டு என்னை செயல்பட முடியாதவனா மாற்றிவிடும். இருள் என்ன பண்ணுங்க? என்னை செயல்பட முடியாமல் நான் என்னால் நடக்க முடியும். இருட்டில் நடக்க முடியுமா? இங்கே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கதவு வரைக்கும் போங்கன்னா இந்த 2 தூண் இருக்குது, எத்தனை வாட்டி இடிப்பேன் தெரியுமா? நம்மளால் சரியா நடக்க முடியாது. எனக்கு பாதை தெரியாது, நான் எங்கே போகிறேன்னு தெரியாது. அதுதான் இருளின் அதிகாரம். அப்போ என் வாழ்க்கையில் நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நிச்சயம் இல்லாமல் இருக்கிறோம். என் கஷ்டம், கவலை, கண்ணீர் இதெல்லாம் என்னன்னா இருளின் அதிகாரம். ஏன் கண்ணீர்? காரணம் இருட்டு. ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை? இருள். ஏன் எனக்கு வியாதி? வியாதி என்பது ஒரு இருள். பாவம் என்பது ஒரு இருள். சாபம் என்பது ஒரு இருள். இதெல்லாம் என்ன பண்ணுது? என் வாழ்க்கையை
இந்த இருட்டெல்லாம் என்ன பண்ணுதுங்க நம்ம வாழ்க்கையை? நான் சரியாக வாழ முடியாதபடி, நான் சரியாக நடக்க முடியாதபடி என் வாழ்க்கையை தடை செய்கிறது. நான் எழும்ப முடியாதபடிக்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு, நான் நினச்சதை செய்ய முடியாதபடிக்கு இந்த இருள் என் வாழ்க்கையை நாசமாக்குது. அப்போ இந்த இருளிலிருந்து நான் வெளியே வரணும்னா, இந்த இருளை என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இருட்டை நான் துரத்தணும்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் வரணும் தான் என்ன பண்ணணும்? வெளிச்சம் எப்படி கொண்டு வர முடியும் சொல்லுங்க. இப்போ திடீர்னு நீங்கள் கரண்ட் போயிடுச்சு, நல்லா அழகாக லைட் இருக்குது, இந்த லைட்டு சூப்பராக இருக்குது, நான் வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன், பாஸ்டர் எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு. போகும்போது மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, அப்போ திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்போ அந்த இருட்டை போக்கணும்னா என்ன பண்ணணும்? இருட்டே போ, இருட்டே போ அப்படின்னா போகுமா சொல்லுங்க? வெளிச்சம்தான். நம்ம என்ன பண்ணணும்? ஈவிக்கு ஃபோன் போடணுமா? அப்போ நாளைக்கு தான் கரண்ட் வரும், பரவாயில்லையா? மெழுகுவத்தி ஏற்றணும். இருட்டை போகணுன்னு சொன்னால் போகாது, என்ன பண்ணாலும் போகாது. நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இருட்டு போகணும்னா ஒரு சின்ன வெளிச்சத்தை ஏற்றினாலே போதும். என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மாறணும், என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறணும், என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறணும், என் கஷ்டம், என் கண்ணீர், என் கவலை மாறணும்னா ஒரு சின்ன மெழுகுவத்தி போதும். இவ்வளோ பெரிய ரூமில் இருக்கிற இருட்டை துரத்தணும்னா பெரிய லைட்டு தான் அவசியம் தேவையில்லை. ஒரு சின்ன மெழுகுவத்தி இந்த இடத்துல ஏற்றி வச்சாலே எனக்கு என்னால் தெளிவாக பார்க்க முடியும். நான் எங்கே போகிறேன், வாசல் எங்கே இருக்குது, வழி எங்கே இருக்குதுன்னு எனக்கு பார்க்க முடியும். அறியாமை என்பது ஒரு இருள். இந்த இருள் என் வாழ்க்கையை முடமாக்கி வைத்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் கஷ்டமே மாறலைங்க. என் வாழ்க்கையில் என்ன சாபமோ என்ன பாவமோ தெரிலங்க, யார் செஞ்ச பாவமோ, என் வாழ்க்கையில் ஒரே கஷ்டம், ஒரே கவலை. இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக வந்த மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து. உங்கள் பாவ இருளை போக்க, சாப இருளை மாற்ற, வியாதி என்னும் இருளை மாற்ற, தேவை என்னும் இருளை மாற்ற. இன்னும் நிறையா குடும்பங்களில் நான் பார்க்குறேன். நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன். போன வாரம் திருநெல்வேலி, இந்த வாரம் சென்னை, அடுத்த வாரம் நான் தஞ்சாவூர், இப்படி வாரம் ஒவ்வொரு ஊருக்காக நான் போயிட்டுருக்கேன். போகிற இடத்துலலாம் நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்க வருவது உண்டு. ஜெபிக்க வர்றவங்கலாம் சொல்கிறது என்ன தெரியுமா? 2 முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு பயங்கர கடன் பிரச்சனைங்க. நான் சொல்கிறேன், கடன் என்பது இருள். கடனில் மாட்டினோன்னா அவ்வளோதான். கடன் பிரச்சனை என்பது, ஆமாம், இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்டால் எத்தனை பேருக்கு கடன் இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் கையை தூக்குவீங்க. இங்கே வாங்க அதை பண்ண, இதை வாங்க அதை பண்ண, அதை பண்ணுறதுக்கு இங்கே கடன் வாங்க, அங்கே கடன் வாங்க. கடன் பிரச்சனை அநேகருடைய வாழ்க்கையே முடிச்சிருக்குது தெரியுங்களா? வாழ்க்கையே வாழ முடியாமல். எங்கள் கோயம்புத்தூரில் பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூரில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் நியூஸில் பேப்பரில் வாசிக்கிறேன், இளம் தொழிலதிபர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு எத்தனை வயசுனா 35 வயசில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவரோட கம்பெனி பெரிய கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனி, நல்ல வேலை எல்லாம் இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் குடும்பத்தோட, 2 அழகான பிள்ளைங்க, அழகான மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டு காரை கொண்டு போய் தண்ணியில் விட்டு இறந்துட்டாங்க. ஏன்னா இருள். இந்த கடன்லேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு வழி தெரியல. அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க, என்னோட கடன் பாரம் என்ன அமுக்குறது, கடன் பாரம் என்ன நெருக்குது, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழி தெரியவில்லை, எனக்கு வேற வழி தெரியலை. ஏன்னா இருட்டு. கடன் என்னங்க சொல்லுங்க? இருட்டு. வழி தெரியாது. வழி தெரியணும்னா இயேசு என்கிற வெளிச்சம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு ஜோமன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, என் வீட்டில் சமாதானமே இல்லைங்க, என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் சண்டை போடுறார். சென்னையில் சொல்லவே வேண்டாம். என் கணவர் வீட்டில் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறார். குடி என்பது ஒரு இருள். இதெல்லாம் மாறணும்னா இயேசு என்கிற சின்ன வெளிச்சம் என் வாழ்க்கையில் வந்தால் போதும், இந்த இருள் எல்லாம் மாறும். சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, காரணம் இருட்டு. வெளிச்சம் வந்தால் தான் தெரிஞ்சிருமே நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு தெளிவாக என்னால் பார்க்க முடியும், தெளிவாக என்னால் நடக்க முடியும், எதையும் என்னால் தெளிவாக செய்ய முடியும். இப்போ இருட்டில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல, குழப்பம். காரணம் இருளின் அதிகாரம்.
இந்த இருள் மாறணும்னா இயேசு என்கிற மெய்யான ஒளி என் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும். நான் இங்கே படப்பை, தாம்பரம் படப்பை அதானே, அங்கே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போது 2வது நாள் நினைக்கிறேன், 2வது நாள் கூட்டம்லாம் முடிஞ்சது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுவிசேஷத்தை இயேசுவை பற்றி சொன்னோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சு எல்லாரும் ப்ரேயர் பண்ணும்போது என்கிட்ட 2 சின்ன பிள்ளைங்க வந்தாங்க. இவனை மாதிரி ஒரு சின்ன பையன், அவன் 3வது நாளாக தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையில் அவன் தங்கச்சி அவளை விட சின்ன குழந்தைய பிடிச்சிட்டு வந்து நின்னா. எல்லாரும் ஜோம் பண்ணாங்க. இவனும் எனக்கு ஜோம் பண்ணும் பாஸ்டர் அப்படின்னா. நான் அவன்கிட்ட விளையாட்டாக கேட்டேன், எதுக்குடா ஜோம் பண்ணணும், நல்லா படிக்கணுமா, எதுக்கு ஜோம் பண்ணணும்? அவன் சொன்னான், அதுக்கெலாம் வேணாம் அங்கிள், எங்கள் அப்பாவுக்காக ஜோம் பண்ணுங்க. சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு அவ்வளோதான் இருக்கும். அவன் தங்கச்சியை கரங்களில் பிடிச்சிட்டு அவன் சொன்னான், அங்கிள் எங்கள் அப்பா தினம் காலையில் போகும்போது ரொம்ப எங்கள்கிட்ட அன்பாக இருப்பார். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்களை ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துட்டு போவார். ஆனால் 6 மணி ஆச்சுன்னா எங்களுக்கு ஒரே பயம். ஏன்னா எங்கள் அப்பா திரும்ப வரும்போது அரக்கனை போல் வருவார். வந்து எங்கள் அம்மாவை அடிப்பார், அதுக்கப்புறம் என்னை அடிப்பார், சின்ன பிள்ளை என் தங்கச்சியை அடிப்பார். ஒரு நாள் நாங்கள் எங்கள் அப்பாட்ட அடி வாங்காமல் இருந்த நாட்கள் இல்லவே இல்லை. தினமும் அடிக்கிறார் அங்கிள் என்னைய, தினமும் எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு. எங்கள் வீட்டில் தினம் அம்மா அழுகிறாங்க, நான் அழுகிறேன். நாங்கள் எங்கள் அப்பா குடிக்காத நாளும் கிடையாது, நாங்கள் அடி வாங்காத நாளும் கிடையாது. 7 வயசு பிள்ளை சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சந்தோஷமே இல்லை அங்கிள், எங்கள் அப்பா எப்படியாவது மாறணும். பக்கத்து வீட்டு பாட்டி தான் சொன்னாங்க, அங்கே ஒரு சர்ச்சில் கூட்டம் நடக்குதுடா, நீ வா, ஏசப்பா பற்றி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்தேன். ஏசப்பா எங்கள் அப்பாவை மாற்றுவாரா? அந்த சின்ன பிள்ளை அழுதுகிட்டே சொல்கிறான், எங்கள் அப்பா மாறுவாரா அங்கிள், ஏசப்பா மாற்றுவாரா? நிச்சயம் மாற்றுவார். நான் அவனுக்கு ஜோம் பண்ணி அனுப்பிச்சேன். கூட்டி வெறியினால என்ன, காலையில் பிள்ளையை நேசிக்கிற மனிதன், ஆனால் அதே பிள்ளைய சாயங்காலம் கொடூர அரக்கனை போல அடிக்கிற குணம். காரணம் கூட்டி வெறி. குடிக்கலன்னா ரொம்ப நல்லவர் எங்கள் அப்பா, குடிக்கலன்னா என் கணவர் ரொம்ப அவரை போல நல்ல மனுஷன் கிடையாது. ஆனால் குடிச்சிட்டாருன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இருளின் அதிகாரம். இந்த 2 விஷயம் எல்லாரும், கடன் பிரச்சனை, இன்னொன்று குடி, இதுலேருந்து விடுதலை கிடைக்கணும். என் வீட்டில் சமாதானம் இருக்கணும். குடியும் கடன் பிரச்சனையும் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது. சரிங்களா? அந்த குடும்பத்தில் இது 2ல் எது இருந்தாலும் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சபைக்கு வர்ற மக்களையும் பார்த்து சொல்கிறேன், இன்னும் கடன் பிரச்சனை மாறலை, இன்னும் கடனில் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறோம். மாதம் வட்டி கட்டிட்டு, மாதம் இஎம்ஐ கட்டிட்டு. காரணம், இன்னும் என் வாழ்க்கையிலும் இருள் மாறலை. இந்த இருள் மாறணும்னா இயேசு என்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா போதும், இருள் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ரொம்ப அழகான திட்டம். அதாவது கிராமங்களில் இருக்கிற எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் அட்லீஸ்ட் மினிமம் கையெழுத்து போடவாது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சூப்பரான திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம்? அறிவு ஒளி. அம்மா சூப்பராக சொல்லிட்டீங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அறிவு ஒளி இயக்கம். அப்போ அறியாமை என்னும் இருளை போக்குவதற்கு, கல்வி இல்லாமை, அறிவு இல்லாமைன்ற அந்த இருளை போக்குறதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? அறிவு ஒளி ஏற்றணும். இந்த இருளை போக்கணும்னா அறிவு என்கிற ஒளியை ஏற்றுனா அறியாமை என்கிற இருள் போயிடும். அப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும்னா இயேசு என்கிற இந்த இருள் வெளிச்சம் என் வாழ்க்கையில் வந்தால் இந்த இருள் என் வாழ்க்கையை விட்டு போயிடும். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரல, எந்த மதத்துக்கும் சொந்தக்காரர் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியே யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்து நான் திரும்ப சொல்கிறேன், இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்ற வந்தார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வந்தார். அவர்தான் இயேசு. உங்கள் கண்ணீர் மாறலையா? இருள். கண்ணீர் மாறணும்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் கூப்பிட்டு பாருங்க. யாரா வேணா இருக்கலாங்க. இயேசுவுக்கு மொழி, இனம், ஜாதி எதுவும் தடை இல்லை அவரை கூப்பிடுறதுக்கு. யாரா இருந்தாலும் வசனம் அதைத்தான் சொல்லுது வேதத்தில், பைபிளில். எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற, ஐயா நான் ஏழை பரவாயில்ல ஒன்றை பிரகாசிக்க பண்ணுவார், நான் பணக்காரன் பரவாயில்ல ஒன்று வாழ்க்கையில் இருக்க இருளையும் மாற்றுவார், ஐயா நான் இந்த ஜாதி, நான் இந்த ஊர், நான் இந்த மொழி பேசுகிறேன், நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கு பேசுகிறேன், ஹிந்தி பேசுகிறேன். நமக்கு தான் அதெல்லாம். ஆனால் கடவுளுக்கு எந்த தடையும் இல்லை. யாரா இருந்தாலும் அவரை கூப்பிடுகிற, யாரா இருந்தாலும் வந்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற கடவுள் அவர். இருள் மாறுமா? நிச்சயம் மாறும். 36 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய தாயும் என்னுடைய தங்கச்சியும் பஞ்சம் பிழைப்பதற்காக, கவனிங்க கதை சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கான கதை. 36 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய தங்கச்சி, எனக்கு அப்போ 3 வயசு, என் தங்கச்சி கை குழந்தை, எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டு, கிராமத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பஞ்சம், பட்டணத்துக்கு போனால் பிழைச்சிக்கலாம், ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சால் பிழைச்சிக்கலான்னு சொல்லி கையில் ஒரே ஒரு துணிப்பை, அந்த துணிப்பையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை மாற்று வஸ்திரம், எனக்கு ஒரு 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 பனியன், ஒரு ட்ரௌசர், என் தங்கச்சி 6 மாதம் கை குழந்தை, அவளுக்கு துணியெல்லாம் இல்லை, எங்கள் பாட்டியோடைய பழைய சேலையை கிழிச்சு அதை தான் சுற்றி கொண்டு வந்தோம். அதில் 2-3 கிழிஞ்ச துணிகள் உள்ள அந்த பையில் இருக்குது. 6 மாதம் கை குழந்தையாக இருக்கிற என் தங்கச்சிக்கு பால் கொடுப்பதற்காக கிராமத்தில் குடிகாரங்க தூக்கி போட்ட பிராண்டி பாட்டிலை எடுத்து நல்லா கழுவி, கடையில் 4 25 பைசாக்கு பாலை வாங்கி, 4 அந்த ரப்பர் ப்ரௌன் கலரில் இருக்கும் கடையில் இருக்கிற ரப்பர், அதை வாங்கி மாட்டி அதை தான் அந்த பையில் இருக்குது. இதுதான் நாங்கள் கிராமத்திலிருந்து பட்டணத்திற்கு வரும்போது கொண்டு வந்த சொத்து. நீங்கள் கேட்கலாம், வாய்க்கிலேயே பேசுகிறியே, இயேசு உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாருன்னு நீங்கள் உங்களோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. அதுக்காக தான் சொல்கிறேன், இயேசு எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கும் போது எங்கள் கையில் இருந்தது இது மட்டும்தாங்க. ஒரு கையில் நான், இன்னொரு கையில் என்னுடைய தங்க, எங்கள் கையில் இருந்தது ஒரு பை, அந்த பையில் ஒரு சில துணிகள். என் தங்கச்சிக்கு ஒரு பால் பாட்டில் வாங்க காசு இல்லை, பிராண்டி பாட்டிலில் பாலை ஊற்றி கடையில் விற்கிற 4 ரப்பரை வாங்கி அதில் மாட்டி, எங்கே போகிறதுன்னு தெரியாது. இந்த பெரிய பட்டணம், எங்கே போய் வாழ போகிறோம், எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, ஒன்றுமே தெரியாது. நாங்கள் கிறிஸ்தவங்களும் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது யாரோ ஒருவர் சொல்ல கேட்டு, இயேசு ரொம்ப நல்லவர், இயேசுவை நம்பினவங்களை இயேசு கைவிட மாட்டார்னு சொன்னதுனால கொஞ்சம் அந்த நம்பிக்கை இயேசு மேலே இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதில் நான் கவனிக்கிறேன், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்து கவனிக்கிறேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இயேசுவை நம்பினா அவர் கைவிட மாட்டாருடா, எப்போனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்போ. கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து இறங்குறோம், பெரிய பட்டணம். எங்கள் அப்பா கொஞ்ச நேரம் கழித்து வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். நாங்கள் முதல்ல போய் கோயம்புத்தூரில் தங்கின வீடு 10க்கு 10 ரூம் சைஸ். ரயில்வே ட்ராக் ஓரத்தில் 10க்கு 10 இருக்கிற வீட்டில் தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். படுக்கிறதுக்கு பாய் கிடையாது, உண்மை, படுக்கிறதுக்கு பாய் கிடையாது. ஒரே ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் எங்கள் அப்பா வாங்கி வச்சுருந்தாரு, அதில் தான் எங்கள் அம்மா சமைக்கணும். அந்த மூலையில் சமைப்போம், இங்கே படுத்துப்போம், 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு. யார் எங்களுக்கு உதவி செய்யலை, ஆனால் எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு உதவி செய்வார், இயேசு உதவி செய்வார். எங்கள் அப்பா வேலைக்கு போகிறதுக்கு நல்ல துணிமணி இருக்காது. அங்கே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில், செகண்ட் ஹேண்ட் துணிகளை விற்கிற மார்க்கெட்டில் போய் ₹1 ₹2 ஒரு பழைய பேண்ட்டை வாங்கி, அது கிழிஞ்சிருந்துன்னா அதை கையில் தைச்சு தினமும் 50 பைசா சைக்கிள் வாடகை கொடுத்து தான் கூலி வேலைக்கு போவார். எலக்ட்ரிஷியனாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். மாதம் சம்பளம் ₹120. ₹120 நாங்கள் குடும்பம் 4 பேர் சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும். எவ்வளோங்க சம்பளம்? ₹120. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆனால் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த இருளை இயேசுவால் நிச்சயம் மாற்ற முடியும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காதுங்க. இருக்கிற சாப்பாட்டை எனக்கு கொடுத்து, என் தங்கச்சி கை குழந்தை, இருக்கிற சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டு என் தாயும் என் தகப்பனும் பட்டினியாக படுத்தது எத்தனையோ நாட்கள் சாப்பிடாம ராத்திரி படுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் எல்லாம் நடக்கும். நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். உடனே மாறிடுச்சா? இல்லை. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்மஸ்லாம் நடக்கும். பக்கத்து வீட்டில் பிரியாணி செய்வாங்க, வாசனை பயங்கரமாக வரும். எங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு வசதி இல்லை.
எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கதவை சாத்தி ஜன்னலெல்லாம் சாத்தி என்னையும் தங்கச்சியும் அடித்து உட்கார வைப்பாங்க. வெளியே போகக்கூடாது, ஏன்னா சொன்னால் கேட்க மாட்டோம். அண்ணன் அடித்து உட்கார வச்சு வெளியே போகவே கூடாது. என் தங்கச்சி ரொம்ப சாப்பாட்டு பிரியை, பிரியாணினா அவளுக்கு உயிர். அம்மா அம்மா நான் பக்கத்தில் ஜன்னல் பக்கத்துலேயே அது போய் நின்றுக்கிறேம்மா, அம்மா ஜன்னல் பக்கத்துலேயே அது போய் நின்றுக்கிறேம்மா. அம்மா சொல்லுவாங்க போகக்கூடாது. பிரியாணிலாம் செஞ்சு எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போக கடைசியில் மீதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன கப்பில் போட்டு அந்த பக்கத்து வீட்டார் அக்கா கொண்டு வந்து எங்கள் அம்மா கதவை தட்டி கொடுப்பாங்க, அக்கா பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. எப்போ சாப்பிட்டது மீதியானதுக்கப்புறம். சபைக்கு வர்ற மக்களை பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, புது துணி போடுங்க, நல்ல பிரியாணி செய்யுங்க, ஆனால் பக்கத்து வீட்டையும் சேர்த்து செய்யுங்க. புரிஞ்சுதா? சரிங்களா? நானே சாப்பிட்டு நானே துணிமணியை போட்டுட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் எனக்கு நானே கண்ணாடியில் சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? செய்யுங்க, நல்ல சாப்பாடு செய்யுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிடுங்க, வாங்க எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், நீங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். சரிங்களா? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காதுங்க, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு தரித்திரம். ஒரு நாள் எந்த அளவுக்கு தரித்திரம் அப்படின்னா, நான் சாப்பிட மாட்டேன், என் தங்கச்சி பயங்கரமாக சாப்பிடுவா, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு தின்பண்டம் தான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ ஒரு நாள் வெளியே விளையாடும் போது எல்லா பிள்ளைங்களும் கையில் தின்பண்டத்தை வச்சுருக்குறாங்க, என் கையில் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு போடுறதுக்கு துணியே இல்லை, தின்பண்டம் எங்கே வாங்குறது? உடனே எல்லாரும் வச்சுருந்தா பார்த்தேன்னு நான் எங்கள் அம்மாட்ட போய், நான் சின்ன பிள்ளைய போய் நான் அடம் பிடிக்கிறேன்னா, அம்மா எனக்கும் தீனி வாங்கி கொடு, எனக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு, எல்லாரும் வச்சுருக்கிறான், எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லும் போது 10 பைசா 20 பைசா கொடுத்து அந்த பெட்டிக்கடையில் வாங்குறதுக்கு வசதி இல்லை. என்ன எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஊரில் இருந்து எங்கள் தாத்தா மாதம் பிள்ளை கஷ்டப்படுறான்னு சொல்லி கொஞ்சோண்டு அரிசியும் கொஞ்சம் மண்ணெண்ணையும் கொண்டு வருவார். இதுதான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அந்த கொண்டு வந்த அரிசியில் கொஞ்சம் எடுத்து வானலியில் போட்டு நல்லா வறுத்து அரிசியை கதவை திறந்து வச்சு அந்த கதவு சந்தில் என்னை உட்கார வச்சு, ஏன்னா எனக்கு தரித்திரம், என் பிள்ளை கஷ்டப்படுறது வெளியே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கதவை திறந்து வச்சு அந்த கதவு இடுக்கில் என்னை உட்கார வச்சு, தம்பி இதாண்டா ஸ்நாக்ஸு, இதை சாப்பிட்டு போய் விளையாடுன்னு சொன்னப்போ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு போனேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டம். காரணம் இருள், எங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள். இன்னொரு நாள் எங்கள் அப்பாட்ட எனக்கு மறுபடியும் எனக்கு தீனி வேணும், எனக்கு அது வேணும், ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டப்போ பைசா இல்லை. எங்கள் அப்பா என்னடா வேணும்னு கேட்கும்போது நான் வடை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லை, கிளம்பி போயிட்டார். அங்கே முன்னாடி ஒரு பலகார கடை இருக்குது. 6 மணிக்கு போன மனுஷன் ராத்திரி 10 மணிக்கு கடை பூட்டுற வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஓரமாக நின்றுருக்காரு. ஏன்னா கடன் கேட்கறதுக்கு வைக்கப்பட்டுட்டு. ஒரு வடை 50 காசு நினைக்கிறேன் அந்த டைமில். 2 வடை 1 ரூபா. பிள்ளை வீட்டில் அழுதுட்டு இருக்கிறான், வடை வாங்கணும், ஆனால் காசு இல்லை, கடன் கேட்கறதுக்கு வெக்கம். 10 மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அந்த கடைக்கார அண்ணன், எதுக்கு நான் நின்றுட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னாரா, தம்பி 2 வடை வேணும், ஆனால் காசு இல்லை, நாளைக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சத்தம் போட்டு, இவ்வளோ நேரம் இதுக்காக நின்றுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கோயம்புத்தூரில் முதல்ல எங்களுக்கு 1 ரூபா கடன் கொடுத்த மனிதன் அவர். 2 வடையை கட்டி எங்கள் அப்பாட்ட கொடுத்தாரு. நான் அப்பா வந்தார், நான் சாப்பிடல, தூங்கிட்டேன் அழுதுட்டு. அப்படிப்பட்ட வறுமை, வெறுமை, இருள், கஷ்டம். ஆனால் ஒரு நாள் இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை எங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். எங்கள் அப்பா பேர் ராஜா, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, என் பேர் ஜீவா, என் தங்கச்சி பேர் சங்கீதா. நீங்கள் நினைக்கலாம், நீங்களாம் கிறிஸ்தவங்கய்யா, கிறிஸ்தவ கைக்கூலிகள், வெள்ளைக்காரனுடைய கைக்கூலி, காசை வாங்கிட்டு பேசுகிறீங்க. யாரும் எனக்கு காசு கொடுக்குறதில்ல. இயேசு என் வாழ்க்கையில் நன்மை செஞ்சதுனால தைரியமாக சொல்கிறேன். ஒரு நாளில் எங்கள் குடும்பமாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். கடவுள் எங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றினார். ஒரு டம்ளர் வாங்கினா எங்கள் அம்மா அழுவாங்க, ஒரு சின்ன தட்டு வாங்கினா எங்கள் அம்மா அழுவாங்க. சொல்லுவாங்க, தட்டு கூட இல்லாமல் ஒரு தட்டில் இந்த கோயம்புத்தூரில் வாழ்க்கையை ஆரம்பிச்சோண்டா. ஒரு தட்டு 1 டம்ளர் வச்சு கோயம்புத்தூரில் முதல்ல அப்பா சாப்பிடுவார், முதல்ல எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க, அடுத்தது அப்பா அதில் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கை. அப்போ பார்த்துக்கோங்க, 10க்கு 10 ரூம், மழை பெஞ்சால் தண்ணி ஒழுகும், நைட்டு தூங்க முடியாது மழை காலத்தில். ரயில்வே ட்ராக் பக்கம் கொசு பயங்கரமாக கடிக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசு எங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றினார். எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கினது. இன்றைக்கி 37 வருஷம் ஆயிடுச்சுங்க.
நாங்கள் இயேசுவை 36 வருஷம் ஆயிடுச்சுங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு. நான் தைரியமாக மார்தட்டி சொல்லுவேன், இயேசு எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறார். திரும்பி பார்க்குறேன் என்னுடைய ஆரம்பத்தை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர். 2 வயசில் எனக்கு 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டது. 2 வயசில், சாரி 2வது படிக்கும்போது, 2வது படிக்கும்போது என்னோட 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற குப்புசாமி நாயுடு என்ற பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைம்மா, ஒன்றா சென்னை போகணும் இல்லை மும்பை போகணும், அப்படியே போனாலும் இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, வருஷக்கணக்காக சாப்பிடணும், ஆனால் பிழைக்க வைக்கிறது கஷ்டம். 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்து பயங்கரமாக வீங்கி என்னை பெட்டில் போட்டிருக்கிறாங்க. 28 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ தான் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஜெபம்னா என்னன்னு தெரியாது, இயேசுவை பற்றி முழுசும் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு எங்கள் வாழ்க்கையில் இந்த வியாதி என்கிற இருளை மாற்றுவார். அங்கே பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் போய் எங்கள் அம்மா பண்ணின ஜெபம் இதுதான், சாமி நீங்கள் தான் இருளை மாற்றுற தெய்வம், என் பையனை டாக்டர் சொல்லிட்டாரு பிழைக்க மாட்டான், ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு சில வருஷங்கள் இருக்கலாம், இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைய உங்களுக்கே கொடுக்குறேன், என் பிள்ளைய உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி நான் இவ்வளவு பணம் தரேன். அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. ஏசு பணத்தை கேட்குற தெய்வம் அல்ல, ஆனால் எங்களுக்கு தெரியாது. நான் இவ்வளவு பணம் உங்கள் உண்டியில், கோயில் உண்டியில் நான் போகிறேன்னு சொல்லி வேண்டின அந்த சின்ன ஜெபம் 28 நாள் கழித்து எனக்கு சுகத்தை தந்தது. இன்னைக்கு உங்கள் முன்னாடி 100% ஆரோக்கியமாக நிற்கிறேன். 36 வருடங்களுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறேன், எப்படி இருந்த எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி, எங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஒளி அல்ல, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒளி வீச இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். எங்களுடைய கண்ணீரை மாற்றிருக்கிறார், என்னுடைய கவலையை மாற்றிருக்கிறார், என் வியாதியை மாற்றிருக்கிறார், எங்கள் தேவையை மாற்றிருக்கிறார். கை குழந்தையா என் தங்கச்சியை அங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னாலே 6 மாதம் கை குழந்தையா, பயங்கர சாப்பாட்டு பிரிய, எல்லாரும் அவளை ரொம்ப சாப்பாடை வச்சு அவளை ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. சாப்பாடு இந்தா சாப்பாடு அப்படின்னு சும்மா கை நின்னால ஓடிடுவா, அவ்வளவு கஷ்டம். இன்றைக்கு இதே கோயம்புத்தூர் பக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக அவள் ஒர்க் பண்ணுறா. அநேக பிள்ளைகளுக்கு இலவசமாக, அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை, வெளியே படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். அநேகருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் இயேசு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கும் ஏதாவது ஒரு சேலை வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன்னா 1/2 மணி நேரம் அழுவாங்க, 1/2 மணி நேரம் அழுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா எங்கள் அப்பா அதை உடனே போட மாட்டார், அதை வச்சுருந்து 6 மாதம் கழிச்சு தான் போடுவார். புது சட்டை போட மாட்டார், 6 மாதம் ஒன்றா என்ன இல்லைனா என்ன செய்வார், உன்னோட பழைய சட்டையை கொடுறா. இப்போ எங்கள் அப்பா போடுறது எல்லாமே பழைய, ஏன்னா நான் புது சட்டை போட்டு எனக்கு பழக்கமே இல்லைடா, ஒரு மாதிரி இருக்குது, வருஷ கணக்காக பழசை போட்டு 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 எனக்கு புதுசு வேண்டாம். ஒரு சேலை எடுத்து கொடுத்தா எங்கள் அம்மா அழுவாங்க, ஏம்மா எதுக்குமா அழுகிற, இல்லைடா இந்த ஒரு சேலை யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் கிழிஞ்ச ஜாக்கெட்டை போட்டுட்டு கிழிஞ்ச சேலையை போட்டு இந்த தெருவில் சுற்றிருக்கேன்டா. போன வாரம் நானும் என் மனைவியும் போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் பழசாயிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டவ் வாங்க போனோம். ரொம்ப பெரிய பிராண்டட் ஸ்டவ், அது ரொம்ப விலை உயர்ந்த ஸ்டவ். அது நாங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அதே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா யூஸ் பண்ண பழைய கேஸ் ஸ்டவ் இருந்தது. அதெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது எடுத்து தொடச்சிருக்கிறோம். இந்த புது ஸ்டவ் பக்கத்தில் பழைய ஸ்டவ் வச்சு துடைக்கும் போது எங்கள் அம்மா கிச்சனில் வந்து நின்று அழுகிறாங்க, இந்த ஸ்டவ் தாண்டா முதல்ல கோயம்புத்தூரில் நான் வாங்கினது, எதுக்குமா இதுக்கெல்லாம் அழுகிற, டேய் இது கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா, இதே கோயம்புத்தூர் தெருக்கல்ல ரேஷன் கார்டு இல்லாமல் 2 குழந்தைங்கள, சின்ன குழந்தைங்கள இடுப்புலையும் கையிலையும் சுமந்துக்கிட்டு ஒரு 2 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு ரேஷன் கார்டு யாராவது தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாயா போய் அலைஞ்சிருக்கேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த கேஸ் ஸ்டவ்வை கொடுத்தாரு, என் கண்ணீரை மாற்றினார். உண்மை. இதே கோயம்புத்தூரில் இதே பகுதியில் வாழ வீடு இல்லாமல் வீடு கேட்க போனால் என்ன வேலை செய்கிற, எவ்வளவு சம்பளம், மாதம் 1ஆம் தேதி வாடகை கொடுத்துருவியா அப்படின்னு கேட்ட இதே இடத்துல கர்த்தர் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த இடத்துல எங்கள் அம்மாவை நாங்கள் முதல்ல இருந்த இடம் கொஞ்சம் நான் வெளியே இருக்கிறேன் கொஞ்சம், அந்த இடத்துக்கு நான் எங்கள் அம்மாவை நான் காரில் கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அம்மா உள்ளே என்றானோடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரோட்டில் தான் நான் நடந்திருக்கிறேன், இந்த ரோட்டில் தான் அரிசி வாங்க நான் லைனில் நின்றுருக்கிறேன், மண்ணெண்ணெய் வாங்க லைனில் நின்றுருக்கிறேன், பிச்சைக்காரங்களை போல் என்னை நடத்தினேன். எத்தனையோ பேர் வீடு கேட்க போகும்போதெல்லாம் என்ன வேலை செய்கிறேன், எலக்ட்ரிஷியனா, கவர்மெண்ட் வேலையா, மாத சம்பளமா, வார சம்பளமானு கேட்டு உனக்கு வீடு கிடையாது போன்னு சொல்லி துரத்துன எத்தனையோ ஹவுஸ் ஓனர்ஸ். அவங்களாம் இன்றைக்கி பார்த்து வாமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். 3 வேளை சாப்பிட்டா பெரிய விஷயம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு 3 வேளை இல்லை, ஒரு வேளைக்கு 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு என் வீட்டில் சாப்பாடு எப்பயும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் கோயம்புத்தூர் வரலாம், எந்த ஹோட்டலுக்கும் போக வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் நேராக வரலாம், ஃபோன் கூட பண்ண வேண்டாம், கதவு கூட தட்ட வேண்டாம், என் கதவு எப்பயும் திறந்தே தான் இருக்கும். உண்மையாக தாங்க சொல்கிறேன், என் வீட்டு கதவு எப்பயும் திறந்தே தான் இருக்குங்க. உள்ளே வந்து பாஸ்டர் ப்ரைஸ் லார்டுன்னு ஒரு ப்ரைஸ் லார்டில் போட்டு நீங்கள் நேராக டைனிங் ஹால் போயிடலாம். எப்பயும் டைனிங் ஹாலில் சாப்பாடு இருக்கும். ஏன் தெரியுமா? சாப்பாடு இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நானும் கஷ்டப்பட்டுருக்கிறேன். என் மனைவிட்ட சொல்லுவேன், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, அவள்கிட்ட சொல்லுவேன், எப்பயும் வீட்டில் 2 டம்ளர் 3 டம்ளர் அரிசி நிறையாவே போடுமா, எப்போ வேணால் யார் வேணால் வரலாம், யார் வேணால் சாப்பிட்லாம். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும், அந்த வழி என்னன்னு தெரியும், தேவைன்னா என்னன்னு எனக்கு தெரியுங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ், புது துணி எல்லாரும் போடுவாங்க சர்ச்சில், எனக்கு துணி இருக்காது. எனக்கு பேரே போஸ்ட் பாக்ஸ், ஏன்னா எப்பயும் டவுசரில் ஓட்டை இருக்கும். எனக்கு பேர் ஆமாம் வந்துட்டான்டா அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது சிரிப்பு, ஆனால் எனக்கு அழுக. எல்லாரும் என்ன சொல்கிறத பார்த்து எங்கள் அம்மா அழுவாங்க. என் பிள்ளைக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்க கூட எனக்கு வழி இல்லையே. ஆனால் இன்றைக்கு போன வாரம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 ஷர்ட் 40 பேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அதில் 20க்கு மேலே துணிகளை நான் ஒரு தடவை கூட உடுத்தாத துணிகளை எடுத்து அநேகருக்கு கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படியே தலைகீழாக எங்கள் வாழ்க்கை மாறி இருக்குதுங்க. வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார், எங்கள் கண்ணீரை மாற்றி இருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களை உயர்த்தி இருக்கிறார். அந்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார், உங்கள் கண்ணீரையும் மாற்றுவார். இந்த ராத்திரி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் யாராக இருந்தாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் அந்த மதத்தை சார்ந்தவன், நான் கூப்பிட்டா இயேசு கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். வசனம் அதைத்தான் சொல்லுது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எல்லா மனிதனையும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம், பாவம், வேதனை, கண்ணீர், சமாதானம் இல்லை. இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், ஐயா நான் நல்லா தூங்கி பல மாதங்களாச்சு, ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. ஆமாவா இல்லைங்களா? எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் மாறணும்னா இயேசு என்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும். என் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் பிரகாசித்து என்னை மாற்றினது போல, என்னை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க இயேசு இன்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இந்த சாயங்காலம் உங்களை பார்த்து கேட்குறேன், புதுசாக வந்தவங்களை பார்த்து கேட்குறேன், ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும், என் வாழ்க்கையிலையும் அந்த இயேசுவின் வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு உண்மையாக சொல்கிறீங்களா? உங்களுக்காக நான் பிரார்த்தனை ஜெபம் பண்ண விரும்புகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்திக்க விரும்புகிறேன். என் வியாதி மாறணும், என் கவலை மாறணும், என் கண்ணீர் மாறணும், இந்த இருளின் அதிகாரம் என் குடும்பத்தை விட்டு போகணும். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்த இயேசு எங்கள் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் கொடுக்கணும். நாங்கள் செஞ்சதெல்லாம் ஒன்று தான், இயேசுவே உம்மை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றினார். இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமாக அநேகருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். அநேக பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்கிறோம், அநேகருக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறோம். போன வருஷம் 1.5 years முன்னாடி ஒரு 15 வயது ஒரு சின்ன பையன் ஹார்ட்டில் சர்ஜரி, மதுரை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாங்க அவன் பிழைக்க மாட்டான். அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஜீவா ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொன்னப்போ நான் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 4.5 லட்சம் செலவாச்சுங்க. 4.5 லட்சம் செலவாச்சு. அவனுடைய
பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு. கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் யோசித்து பார்க்குறேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு 28 நாட்கள் எனக்கு செலவான தொகை 12,000 ரூபா. அதை கட்ட முடியலை. அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி இதை அடகு வச்சு அதை அடகு வச்சு எப்படியோ ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டோம். கர்த்தர் எனக்கு சுகத்தையும் கொடுத்தார். இன்னும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. 4.5 லட்சம் ரூபா செலவு பண்ண நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இன்னைக்கு 100% பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறான். இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை மாற்றி, அது மட்டுமல்ல, உங்களை கொண்டு இன்னும் அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற ஜனங்களாக உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இருக்கிற இடத்துல கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனை மாறணும். அந்த இயேசு எனக்கு சர்ச்சுக்கு வர்றவங்கள கேட்கல, சபைக்கு வர்ற பிள்ளைங்க கையை கீழே போடுங்க. புதுசாக வந்தவங்கள பார்த்து நான் கேட்குறேன், ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என் வாழ்க்கையிலையும் அந்த மெய்யான ஒளி பிரகாசிக்கணும், இந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டுன்னு சொல்கிறாங்க, கையை உயர்த்தி கொஞ்சம் காமிங்களேன். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். நிச்சயம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் இருள் மாறும், வெளிச்சம் வந்தால் இருள் ஓடி போகும். எல்லாரும் கண்ணை மூடலாமா? எல்லாரும் கண்ணை மூடி முதல்ல பாடின அந்த பாட்டில் அந்த சரணத்தை மட்டும், அந்த பல்லவியை மட்டும் பாட போகிறோம். எந்த இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் இயேசு. தொடர்ந்து இந்த சபைக்கு இங்கே தான் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும். ஆராதனை நேரங்களை பாஸ்டர் சொல்லுவார், தொடர்ந்து வாங்க. இயேசுவை நம்பி போன எங்களை இயேசு கைவிடலமா ஐயா? இயேசு எங்களை கைவிடலை, எந்த சூழ்நிலையில் எங்களை கைவிடலை. கஷ்டம் வந்துச்சுங்க, வேதனை வந்துச்சு, ஆனா இயேசு எங்க கூட இருந்தார். என்னுடைய கண்ணீரெல்லாம் இன்னைக்கு ஆனந்த கண்ணீரா மாத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் நான் அழுவேன், ஆண்டவர்ட்ட, இயேசுவே நீர் எத்தனை நல்லவர். எப்படி இருந்த என்ன, எங்க கிடந்த என்ன, 10க்கு 10 ரூம்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், தகர கொட்டாய் போட்ட வீட்டுல வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. இன்னைக்கு என் வீட்டுல 25 பேர் படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது. ஒரே ஒரு காரணம், இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை மத தலைவராக பார்க்கவில்லை, இயேசுவை தெய்வமாக பார்த்தோம். அவர்தான் இந்த மனு குலத்திற்காக பூமியிலே வந்து உயிரையே கொடுத்த தெய்வம் ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு மட்டும்தான். மனுஷனுக்காக உயிரை கொடுத்தது யாராவது இருக்காங்களா? உயிரை எடுக்க வந்த அவதாரங்கள் நிறைய உண்டு, உயிரை பறிக்க வந்த தெய்வங்கள் நிறைய உண்டு. ஆனா உயிரை கொடுத்த, தான் உயிரை கொடுத்து உங்க உயிரை மீட்ட தெய்வம் இயேசு. இந்த சாயங்கால வேளையில கொஞ்சம் கண்ணை மூடி பயபக்தியோட, எங்கேயா இயேசு இயேசுன்னு சொல்றீங்க, போட்டோ இல்ல, சிலை இல்ல, சிலுவை இல்ல, அவர் எங்க இருக்கிறார்னா அவர் உங்க நடுவுல இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். அவர் சிலுவையில இல்ல, சிலையில இல்ல, இயேசு எனக்குள்ள வாழ விரும்புறார். அதனாலதான் சொல்ல, நான் சிலையில இருக்க விரும்பல, உன் உள்ளத்துல இருக்க விரும்புறேன். அந்த இயேசுவை எனக்கு வேணும்னு சொல்றவங்க கொஞ்சம் கை கூப்பி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நீங்க பாடுங்க, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நான் புதிதாக வந்தவங்களை பார்த்து திரும்ப கேட்குறேன், உங்க வாழ்க்கையில இருள் மாறணுமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கு, எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. என் வாழ்க்கைய இருளை மாற்றி என்னை பிரகாசமா என் வாழ்க்கையை மாற்றின தெய்வம் இன்னைக்கு இந்த சாயங்கால நேரத்தில் உங்க நடுவில் இருக்கிற, உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அவர் தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார். நீங்க சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தை உமக்கு தருகிறேன், என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன்.
அந்த இயேசு எனக்கு உண்மையாவே நிஜமாவே எனக்கு வேணும். நல்லா கவனிங்க, உங்களை மதம் மாற சொல்லல, உங்க மனத்தை மாற்ற விரும்புகிறோம். இயேசுவை பற்றி சரியான எண்ணம் உங்க இருதயத்தில் இருக்கணும். அவர் மெய்யான ஒளி. மனசு மாறினா போதுங்க, மதம் மாற தேவையில்லைங்க. உங்க பேரை மாத்த தேவையில்லைங்க. என் பேரை நான் மாத்திக்கலங்க. இயேசு என்கிட்ட சொன்னாரு, நீ மனசு தான்ப்பா மாறணும். மதம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. மதம் யானைக்கு பிடிக்க வேண்டியது, மிருகங்களுக்கு தான் பிடிக்க வேண்டியது. மதம் மனிதர்களுக்கானது அல்ல. மதம் மனிதர்களுக்கு தேவை வழி, மெய்யான வழி, மெய்யான ஒளி, அது இயேசு மட்டுமே. அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கு. நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா, உண்மைதான். உங்க வாழ்க்கையில ஒளியேற்றின அந்த தெய்வம், உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணின அந்த மெய்யான வெளிச்சம் எங்க வாழ்க்கையிலையும் ஒளி ஏற்றணும். அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. வியாதியோட, வேதனையோட, தேவையோட, போராட்டத்தோட, கண்ணீரோட, கவலையோட நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த இயேசுவை எனக்கு வேணும்னு சொல்றவங்க இருக்கிற இடங்களில், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றாங்க. வெளியே இருந்தாலும் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருளில் இருக்கிற ஜனங்களை பிரகாசிப்பிக்க வந்த மெய்யான ஒளியாகி அந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில உங்க இருளை மாற்ற இங்கே வந்திருக்கிறார். எஸ் 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 எல்லாரும் கண்ணை மூடி நான் சொல்ற வார்த்தை மாத்திரம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறலன்னா நான் என் அட்ரஸ் கொடுத்துட்டு போறேங்க. என் வீட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிச்சு கேளுங்க. நீ சொன்ன இயேசு என் வாழ்க்கையில எதுவுமே செய்யலன்னு என் சட்டையை பிடிச்சு கேளுங்க. இந்த ஊழியத்தை நான் விட்டுறேன். எல்லாரும் கண்களை மூடி, சபையார் எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? நிறைய பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்தோடு இங்க வந்திருக்கிறாங்க, கண்ணீரோட வந்திருக்கிறாங்க. உங்க கண்ணீர் மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மனுஷங்க கண்டுக்காம இருக்கலாம். ஆனா இயேசு உங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், உங்க கண்ணீரை துடைக்கிற தெய்வம். எல்லாரும் கண்ணை மூடி, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எழுந்து நிற்கிறவங்களை பார்த்து சொல்றேன், கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை நடத்திடுவா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை நடத்திடுவா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். எழுந்து நிற்கிறவங்கள அன்பா நான் கேட்கிறேன், நான் சொல்ற ஜெபத்தை ஏன் பின்னாடி சேர்ந்து சொல்லுங்க. கரங்களை கூப்பி ஜெபம்னா நீங்க ஏதோ மந்திரம் இல்லை. ஜெபம் என்பது கடவுளோட மனிதன் பேசுகிறது தான் ஜெபம். அப்பாவோட பிள்ளை பேசுறது தான். நான் கடவுளோட பேசுறேன், அதுதான் ஜெபம், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் நான் சொல்றதை என் பின்னாடி சொல்லுவீங்களா? நல்ல இயேசுவே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் என்கிற இருள், சொல்லுங்க, பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், கஷ்டம் என்கிற இருள், வறுமை என்கிற இருள், வியாதி என்கிற இருள், சமாதானமில்லை என்கிற இருள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்ற உம்மாலே கூடும். எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தீர். சொல்லுங்க, நீர் எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தீர், எனக்காக ஜீவனையை தந்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், என் வாழ்க்கையை ஒளி வீச செய்வதற்காக
நீர் உலகத்துல வந்தீர். இருளா இருக்கிற என் வாழ்க்கை வெளிச்சம் உண்டாகட்டும். இருட்டா இருக்கிற என் வாழ்க்கையில, சொல்லுங்க, இருட்டா இருக்கிற என் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும். என் கவலை மாறட்டும் ஏசப்பா, என் கண்ணீர் மாறட்டும் ஏசப்பா, என் கடன் பிரச்சனை மாறட்டும் ஏசப்பா, என் கணவர் மாறட்டும் ஏசப்பா, எங்க பிள்ளைகள் மாறட்டும், என் குடும்பம் மாறட்டும், என் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகட்டும். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில், சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி இருக்கிற வேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஜெப நிலையில, இயேசுவே மெய்யான ஒளியே இங்கே வந்திருக்கிற நான் ஜெபிக்கிறேன். நீங்க திரும்ப சொல்ல வேண்டாம், உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இயேசுவே எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, இத்தனை 1 மணி நேரம் உடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருளாய் கிடந்த எங்க குடும்பத்தில், இருளாய் கிடந்த எங்க குடும்பத்தில் உடைய மெய்யான வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினீர். இன்றைக்கு அநேகருக்கு வெளிச்சம் காண்பிக்கிற வெளிச்சமா எங்களை வச்சிருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அதே போல எழுந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவளுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் உண்டாக கடவது. இவள் வாழ்க்கையை இதுவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தரித்திரம் மாறட்டும், வறுமை மாறட்டும், கவலை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருளை மாற்ற மெய்யான ஒளியா இந்த பூமியிலே அவதரித்த இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க சுகத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்கிற தெய்வம், எங்க ஜெபத்தை கேட்கிற தெய்வம். தொடர்ந்து உம்மை நேசிக்க ஆண்டவர் எழுந்து நிற்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க வெட்கப்படுத்தினதே இல்லப்பா. உங்களை நம்பி வந்த எங்களை நீங்க கைவிடவே இல்லை. இவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய அற்புதத்தை, அதிசயத்தை அறிந்து கொள்ளட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்துல இருக்க தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் சும்மா தூங்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேணாம். இயேசு பிறந்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்னீங்களா? பக்கத்துல சொன்னீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாவே நீங்கள் பிரகாசிப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சமாவது சிரிங்களேன், பல்லு லைட்டாக தெரியட்டுமே. ஏசு உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்களும் உம்முன்னு இருந்தானோ, நாங்களும் ரொம்ப அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தானோ. ஆனால் பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இருள் மாறிச்சு, அந்த வெளிச்சம் வந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்காக ரொம்ப 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 விசேஷமாக இந்த வேலையில் செய்தியை கொடுத்த அந்த ஊழியர்கார் நல்ல கரங்களை தட்டுவோமா இந்த வேலையில்? ஆமென். Praise Lord.